ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையோட கடினமான பொழுதுகளில் உணர்வு ரீதியான ஆதரவை நாடி போகிறது உங்கள் பலவீனம் ஆகுமா? இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உளவியல் நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே இந்த இமோஷ்னல் சப்போர்ட்னால் பயனடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி இப்படி எல்லா இடத்துலையும் நமக்கு இமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் ப்ராப்ளம்ஸை நம்ம இன்னும் பெட்டராகவும் கான்ஃபிடென்ஸோடையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஒருத்தருக்கு குழந்த பருவத்திலேருந்து கிடைக்கிற அந்த இமோஷ்னல் சப்போர்ட் மூலமாக தான் அவங்களோட அட்டானமி டெவலப் ஆகுது. அதாவது ஒரு குழந்தை அதோட சுயத்தை புரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கேர், செல்ஃப் கவர்ன் இது மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலியில் இந்த மாதிரியான இமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்காம போகும்போது தான் அந்த குழந்தை லோ செல்ஃப் எஸ்டீமோடையும் வீக் பவுண்ட்ரிஸோடையும் வளருது. அந்த இம்பேக்ட் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைகிட்ட வெளிப்படுது. குழந்தைங்களுக்கு இமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படலாம். அடல்ட்ஸ் ஆன பிறகு இமோஷ்னல் சப்போர்ட் எதுக்கு எதிர்பார்க்கணும்? அதுக்கு அவசியம் இல்லையே. யாரையும் எதிர்பார்க்காம நம்ம ப்ராப்ளம்ஸை நம்மளே டீல் பண்ணிக்கிறது தானே நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த கருத்தை தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன் சோஷியல் மீடியாவில் இந்த கருத்து தான் வலியுறுத்தப்படுது. இமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், மற்றவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரீல்ஸும் வீடியோஸும் போடுறாங்க. மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலில் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் போட்டிருந்தேன். இந்த கொஷின் நான் கேட்டிருந்தேன். அதில் கூட கிட்டத்தட்ட 65% பேர் மற்றவங்களை இமோஷ்னலி டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ். சமுதாயம், குடும்பம், நட்பு வட்டாரம்னு கூட்டமாக கூடி வாழறது தான் நம்மோட இயல்பு. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்ல டயட் மூலமாக அந்த உடம்புக்கு தேவைப்படுற நரிஷ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிற மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு இமோஷ்னல் நரிஷ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபிசிக்கல் எனர்ஜிக்கு சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மென்டல் எனர்ஜிக்கு இமோஷ்னல் நரிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நாம் இமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக இருக்க முடியும். ஒருத்தர் இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும் இமோஷ்னலி ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்கும் இமோஷ்னலி ரெகுலேட் ஆகிறதுக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும் கூட இமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் மற்றவங்க கூடயும் உங்கள் கூடயும் ஆரோக்கியமான திருப்திகரமான தொடர்புகளை வளர்க்குறதுக்கு இமோஷ்னல் கனெக்டிவிட்டி அவசியமானதாக இருக்குது. இந்த இமோஷ்னல் கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் மற்றவங்களோடையும் கனெக்ட் ஆக முடியாது, உங்கள் கூடயே நீங்கள் கனெக்ட் ஆகிக்க முடியாது. லிட்ரலி இமோஷ்னல் கனெக்ஷன் இல்லாத இடத்துல ஆழமான உறவுகளை ஏற்படுத்த முடியாது. அப்படியே வேறு வழி இல்லாமல் இமோஷ்னல் கனெக்ஷன் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஃப்டி, லவ், சப்போர்ட், ஓவரால் கனெக்ஷன் இது எதுவுமே இருக்காது. ரொம்ப எம்ப்டியாக ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்பர் டயட் இல்லாத உடம்பு எப்படி நாளடைவில் வீக் ஆகிடுமோ அதே மாதிரி தான் இமோஷ்னல் நர்ச்சரிங் இல்லாத உறவு நாளடைவில் வீக் ஆகிடும். அந்த உறவுகள் நிலைக்காது. இந்த இமோஷ்னல் கனெக்டிவிட்டியும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கலையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அது அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி இமோஷ்னல் சப்போர்ட்டை மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒருத்தரோட பலவீனம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. யாரோடையும் இமோஷ்னலி கனெக்ட் ஆகாமல் இமோஷ்னல் சப்போர்ட்டை தேடாமல் தனிச்சு இயங்கிறது தான் பலம்னு நம்புறவங்க தான் ஆக்சுவலி பலவீனமானவங்க. ஏன்னா இமோஷ்னல் கனெக்டிவிட்டிக்கு பேசிக்காக தேவைப்படுறது நம்பிக்கை. மற்றவங்க மேலேயும் மேலேயும் நம்பிக்கை இல்லாதவங்க இமோஷ்னல் கனெக்டிவிட்டிக்கு பயப்படுவாங்க.
அதே மாதிரி இமோஷனல் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இமோஷன்ஸே இல்லாதவங்களுக்கும் இந்த இமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படாது. அதனால் அவங்க இமோஷ்னல் கனெக்டிவிட்டியை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அதே சமயம் மற்றவங்க இவங்கக்கிட்ட அந்த இமோஷ்னல் சப்போர்ட்டும் கனெக்டிவிட்டியும் எதிர்பார்க்குறத அவங்களோட பலவீனமாக பார்ப்பாங்க. ப்ளஸ் மற்றவங்க இவங்கக்கிட்ட அந்த இமோஷ்னல் சப்போர்ட்டை எதிர்பார்க்கறது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மற்றவங்கக்கிட்டேருந்து தேவைப்படுற அந்த பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் எல்லார் கூடயும் கனெக்டடாக இருப்பாங்க. மற்றபடி இமோஷ்னலி இவங்க மற்றவங்க கூட கனெக்ட் ஆகவும் மாட்டாங்க. மற்றவங்க இவங்கக்கிட்ட அதை எதிர்பார்க்குறதையும் இவங்க விரும்ப மாட்டாங்க. இமோஷன்ஸ் இல்லாதவங்களுக்கு வேணும்னா இந்த இமோஷ்னல் கனெக்டிவிட்டி, இமோஷ்னல் பாண்டிங், இமோஷ்னல் டிபெண்டன்சி இதெல்லாம் வீக்னஸாக தெரியலாம். ஆனால் இமோஷன்ஸ் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த இமோஷ்னல் கனெக்டிவிட்டி தேவைப்படும். அஃப்கோர்ஸ் நிச்சயமாக நீங்கள் செல்ஃப் சப்போர்ட் பண்ணிக்கணும். தன் கையே தனக்குதவி, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா எத்தனை பேர் கூட நீங்கள் கனெக்டடாக இருந்தாலும் கடைசியில் இது உங்கள் லைஃப். அதில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அதே சமயம் ஒரு கஷ்டமான கட்டத்தை நீங்கள் கடந்துட்டு இருக்கிற நேரத்தில் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், உன்னால் முடியும், தைரியமாக இரு, என்ன நடந்தாலும் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது அந்த இக்கட்டான காலகட்டத்தை கொஞ்சம் ஈஸியாக உங்களால் கடக்க முடியும். இதையெல்லாம் உங்களால் தனியாக செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள், அந்த இமோஷ்னல் நரிஷ்மெண்ட் ஒருத்தர்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களோட மன வலிமை அதிகமாகும். ஒரு 50 கிலோ வெயிட்டை கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நம்மளே தனியாக தூக்கிடலாம். அது ஒன்றும் முடியாத காரியமெல்லாம் கிடையாது. ஆனால் அதே வெயிட்டை இன்னொருத்தர் கூட சேர்ந்து தூக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ப்ரெஷர் குறையும். நம்ம தனியாக அந்த வெயிட்டை நகர்த்தி கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிறதுக்கு கால அவகாசமும் அதிகமாக தேவைப்படும். அதுவே இன்னொருத்தர் நம்ம கூட இன்னொரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது அதை நகர்த்தி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கான அந்த கால அவகாசம் கம்மியாகும். அதே மாதிரி தான் லைஃப்பில் வர்ற ப்ராப்ளம்ஸையும் நம்மளே தனியாக ஃபேஸ் பண்ணிக்க முடியும், ஹேண்டில் பண்ணிக்க முடியும், டீல் பண்ணிக்க முடியும். ஆனால் அதை தனியாக செய்யும்போது மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் ஆகும். அதுவே ஒரு வெல்விஷர்கிட்ட இருந்து அந்த இமோஷ்னல் நரிஷ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம இமோஷ்னலி இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் ஸ்டெபிளைஸ்டாகவும் இருப்போம். அந்த கஷ்ட காலத்தை இன்னும் சுலபமாக நம்மளால் கடந்து மீண்டு அதிலிருந்து கொஞ்சம் பிஃபோராகவே கூட வெளியே வர முடியும். சுருக்கமாக சொல்லணுன்னா தாகத்துக்கு தண்ணியும் பசிக்கு சோறும் எதிர்பார்க்குறத பலவீனம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி மனசோட தெம்புக்கு மற்றவங்க கிட்ட அந்த இமோஷ்னல் சப்போர்ட்டை எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. அது உங்களோட பலவீனமும் கிடையாது. ஆனால் இமோஷன்ஸ் இல்லாத பலவீனசாலிகள்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கறது மட்டும்தான் நீங்கள் செய்கிற ஒரே தப்பு. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இந்த வட்டாரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த இமோஷ்னல் கனெக்டிவிட்டியும் சப்போர்ட்டும் கிடைக்காத பட்சத்தில் உங்களோட இந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வந்து இன்னும் புது புது உறவுகளை உருவாக்கணும், புது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் அன்பை தேடி அலையிறத விட அன்பை தேடிட்டு இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். இந்த பதிவை பார்த்த பிறகு யாருக்காவது மனமாற்றம் ஏற்பட்டிருந்தா, உங்கள் கருத்து மாறி இருந்தால் நம்ம சேனலில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு உங்களோட வாக்கை மறுபடியும் மாற்றி பதிவு பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.